PhD வரைக்கும் படிச்சுட்டு கண்ட தீவிரவாதிகளோட தொடர்பு வச்சுட்டு இருக்கீங்க. ஏன் சேரக்கூடாது? தீவிரவாதம் இருந்தால் தான் மதப்பற்று ஜாதிப்பற்று இது எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். இது ஏன் புரியல உங்களுக்கு? மிஸ்டர் துலானி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 24 மணி நேரம் வாட்டர் போர்டை ஸ்ட்ரைக் பண்ணால் தண்ணி வராது, எலக்ட்ரிசிட்டி போர்டு ஸ்ட்ரைக் பண்ணால் கரண்ட் வராது, மெடிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணால் மருத்துவம் கிடைக்காது, பால் பண்ண ஸ்ட்ரைக் பண்ணால் பால் கிடைக்காது. ஆனால் 24 மணி நேரம் இந்த ஜாதி அமைப்பு மத அமைப்பு இவங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணால் உங்கள் 24 மணி நேரம் வாழ்க்கையில் என்ன பாதிப்பு இருக்கும்? யோசிக்காதீங்க, ஒரு புண்ணாக்கு பாதிப்பும் இருக்காது. ஏன் தெரியுமா? நம்ம 24 மணி நேரம் வாழ்க்கையில் ஜாதி மதம்லாம் இல்லை. கரண்ட்டு, எஜுகேஷன், வாட்டர், மெடிசின் இதான் இருக்கு. இது கூட தெரியாம மதம் அலையிறீங்க. அதனால உங்க மூளை எவ்வளவு கேவலமா போயிடுச்சு தெரியுமா? இதை பார், ஒரு வாரமா உங்க ஃபோன் காலை நான் ட்ரேஸ் பண்ணேன். நீ உன் தலைவர்கிட்ட பேசிக்கிறதெல்லாம் கேட்டோம். அப்பதான் ஒரு பிளான் பற்றி எங்களுக்கு தெரிஞ்சது. வயசானவங்களை கடத்திட்டு வந்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி குண்டு வைக்கிறது, கொள்ளையடிக்கிறதெல்லாம் அவங்கள வச்சு பண்ண பார்க்குறீங்க. யார் இந்த மாதிரி கேவலமான திட்டம்லாம் யோசிக்கிறது? வயசானவங்களை கூட சும்மா விட மாட்டீங்களா? துலானி, வயசானவங்களை கிரிமினல் ஆக்காதீங்க. இதை பார், உடனடியா எந்தெந்த வயசானவங்களை நீங்க டார்கெட் பண்ணிருக்கீங்களோ மொத்த டீட்டெயில் எனக்கு வேணும். இவ்வளவு கண்டுபிடிச்ச நீங்க அதையும் கண்டுபிடிக்க வேண்டியதானே? அப்போ நீ சொல்ல மாட்ட. துலானி, நீ ரொம்ப புத்திசாலித்தனமா பிளான் பண்றதா நினைச்சிட்டு இருக்க. ஆனா நீ யாரை டார்கெட் பண்றியோ அந்த வயசான தாத்தா பாட்டிங்களா சீக்கிரமாவே எங்க டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கும். எங்க இயக்கத்துல மெம்பர் ஆனா உங்க தலைவிதியே மாறிடும். ஏன் தம்பி, இது என்ன நடிகர் சங்க கூட்டமா? இது எங்க விசாலெல்லாம் காணோம்? திட்டு வசதி பிடிக்க போயிருக்காரு. நடிகர் சங்கம் போயிட்டு கூட்டு வந்துட்டியா? இப்ப என்ன செய்யணும் சொல்லுப்பா. கலநட்டு மாத்தணும், பாம் வைக்கணும், துப்பாக்கி எடுத்து சுடணும். துப்பாக்கி எடுத்துட்டு சுடணுமா? பணியாரம் சுட்டு வித்துக்கிட்டு இருந்தவளை கூட்டிட்டு வந்துட்டு துப்பாக்கி எடுத்துட்டு சுடணுங்கிறேன். இவனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சி போச்சு? பிரியாணி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது கொடுக்காம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. வருஷம் பூரா பூ வித்து சம்பாதிக்கிற காசை நான் ஒரே நாள்ல கொடுத்துருவேன். நரகத்துல இருக்கிற உங்க வாழ்க்கையை நான் சொர்க்கத்துக்கு மாத்திடுவேன். யோசிக்காதீங்க. இவ்வளவு சொல்லியும் என்னமோ எழுத கூப்பிட்ட மாதிரி நிக்குதுங்க. ஒருத்தன் கடிக்க பல்ல இருக்கா உனக்கு. இவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தோல. தலைவா, உங்க பார்ட்னர் வந்திருக்காரு. இங்கப்பா, இந்த கழுத்து சொல்றத கேட்டா தான் உங்க கழுத்து தப்பிக்கும். வா, பிரியாணி சாப்பிட்டுட்டு யோசிப்போம். என்ன பார்ட்னர்? வணக்கம் தலைவரே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. இந்தாங்க இந்த மாச கலெக்ஷன். வெயிட் சரியா இருக்கு. இப்படிமா. ஆமா, அங்க தாத்தா பாட்டிகளை வச்சு என்ன கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? எல்லாம் உன்னாலதான்யா. இந்த மரியாங்கிற பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சுல்ல, நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்ட. அதுல நம்ம ப்ரொஃபசர் துலானி மாட்டிக்கிட்டான். தலைவா, எப்படியாவது துலானியை வெளியே கொண்டு வரணும். அந்த துலானியை ரிலீஸ் பண்றதுக்கு தான் இந்த சீனியர் சிட்டிசன் ஆபரேஷன். ஆபரேஷன் தியேட்டருக்கு போற மாதிரி இருக்காங்க. இவங்களை வச்சு என்ன தலைவரே ஆபரேஷன்? இப்போலாம் சின்ன பசங்க மேலதான் போலீஸ் சந்தேகப்படுது. இந்த மாதிரி வயசான தாத்தா பாட்டிங்கள்ட்ட பாம்பு கொடுத்து விட்டா போலீஸ் சந்தேகப்படாது. ஆனால் இதுக்கெல்லாம் லேஸில் செட் ஆக மாட்டேங்குது. எப்போ பழகி குரூப் ஆகி ஃப்ரெண்ட்ஸாக போகுதுங்கன்னு தெரில. நீங்க குரூப்பா இருக்கிற பெருசுங்களை தூக்கின்னு வந்துட்டீங்கன்னா வேலை ஈஸியாக. கரெக்டாக சொன்னேன். டேய், பவர்ஃபுல்லாக 3 பாட்டிங்களை பிடிக்கிறோம். அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அவங்க பயங்கர பிரச்சனையில் இருக்கணும். பிரியா, நான் எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணிடுவேன். நீ அஷ்மிதாவை நாளைக்கு சென்னை கூட்டு வந்துரு. நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர வேண்டாம், நேரா பவித்ரோட சித்தப்பா வீட்டுக்கு போய் இறங்கிடுங்க. எதுக்கு பாட்டி? நிறைய கடன் வாங்கியிருக்கோம்ல, இங்க ஒரே கடன்காரங்க தொல்லையா இருக்கு. அதான். மொத்த பணத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவீங்களா? இன்னும் எவ்வளவு வேணுமோ மொத்தமா பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்துருவேன். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். உன்னதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, நீ ஏன் இங்க நிக்கிற? சார்
பேங்க்ல கொள்ளையடிக்கும் போது எல்லாரும் வேடிக்கை சார் பார்த்துருந்தீங்க. என்ன மட்டும் சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? எல்லாரும் கையை தூக்கி நின்னா துப்பாக்கி வச்சுட்டு நீயும் கையை தூக்கி நிப்பியா? எல்லா விஷயமும் ஹெட் ஆஃபீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டாங்க. சார் என் ஆள் தூரம் சார் இருக்கா, நானும் ட்ரான்ஸ்ஃபர் போக முடியாது சார். ஓ, உன் ஆள் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கெல்லாம் உன்னை வேலைக்கு வச்சுக்கணுமா? அதெல்லாம் முடியாது போ. சார் இதே பிரான்ச்சில் நீங்க மட்டும் உங்க ஆளு கிரிஜா வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்களா? நீ எதுக்கு கிரிஜாவை பத்தி எல்லாம் பேசுற? அப்படிதான் சார் பேசுவேன். உனக்கு இந்த ஊர்ல வேலையில் இருக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. சரி விடு, ஹெட் ஆஃபீஸ்ல நான் ஏதாவது போய் சமாளிக்கிறேன். தேங்க்யூ சார். இங்க பார்ப்பா, கிரிஜா மாட்டெல்லாம் வெளியில எங்கேயும் பேசக்கூடாது. அது வெளியில போக நீங்க பாத்துங்க சார். ஹலோ, பிசிசி பேங்க் மேனேஜரா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் இன்ஸ்பெக்டர் என்கவுண்டர் ஏகாபுரம் பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க பேங்க்ல இந்த வயசான தாத்தா பாட்டிங்க அளவுக்கு அதிகமாக அக்கௌண்ட்ல பணம் போட்டாங்கன்னா உடனடியாக எனக்கு தகவல் சொல்லுங்க. என்ன சார் பணம், வயசான தாத்தா பாட்டின்னு என்னென்னவோ சொல்றீங்க? அது வேற ஒன்றும் இல்லை. இந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றவங்க, இந்த மன உளைச்சல் இருக்கிற பெரியவங்க, இந்த வயசானவங்களை எல்லாம் ஒரு கும்பல் கூட்டிட்டு போய் பிரெயின் வாஷ் பண்ணி இந்த கொள்ளையடிக்கிறது, குண்டு வைக்கிறது, இந்த மாதிரி தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்துறாங்க. என்ன சார் சொல்றீங்க? எங்க பேங்க்ல தான் ஒரு தடவை கொள்ளை அடிச்சிட்டாங்களே, மறுபடியும் அந்த தீவிரவாதி வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? அப்படியே கொள்ளை அடிக்க வந்தா நீங்க விட்டுருவீங்களா? அது வேற ஆட்களையா, அது ஒரிஜினல் குரூப்பு, இது தீவிரவாத குரூப்பு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, உஷாரா இருக்கணும். சரி சரி, கால் பண்ணுங்க. என்ன சொல்றான் இந்த ஆளு? வயசானவங்க, பணம், கொள்ளைன்னு. யாராவது தீவிரவாதிங்க மாறு வேஷத்துல வருவாங்களோ? உங்க பேரு சொல்லுங்க. சுகுமார். சுகுமார். இங்க பார், என் பேருக்குள்ள எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அதுக்குள்ளேயே ஏதாவது மாற்ற முடியுமா? இங்க குசுமார்னு பேர் வச்சுங்க. பாஸுக்கு நாத்தம் முடிச்ச பேரை வைக்கிற நீ? குருஜி, இவ்வளவு பெரிய டானுக்கு போய் குசுமார்னு பேர் வைக்கலாமா? இப்படி அசிங்கமான பேர்ல உங்களுக்கு எப்படித்தான் தோடுது? இந்த பேரோட வைப்ரேஷன் நல்லா தான் இருக்கு. குசுமார் ஃபைனான்ஸ் லிமிடெட், குசுமார் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட், குசுமார் முறுக்கம்பிகள், குசுமார் ஃபிளாட்ஸ், குசுமார் நூடுல்ஸ், குசுமார் 4G மொபைல்ஸ். சபாஸ், இனிமேல் என் முன்னாடி நின்று எவனை பஞ்சு நாளைக்கு பேச மாட்டான்ல? பேசுவான். ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் அங்க இருந்து தான் பேசுவான். ஏன்னா குசுமாருங்கிற சூறாவளி காத்து அவனால எடுத்து மூச்சு விட முடியுமா? சூப்பர் குரு, கை கொடுங்க. பாஸ், செல்லம்மா மேடம் உங்களை சுகு சுகுன்னு கூப்பிடுவாங்க. இனிமே எப்படி? டாய், என் ஒய்ஃபுக்கு என்ன பேர் மாத்தலாம்? இப்ப நீங்க குசுமார்னா உங்க ஒய்ஃபு மிஸ்ஸஸ் குசுமார். அதுதானே உலக நீதி. போட்டி போட்டுக்கிட்டு விட போறீங்க ரெண்டு பேரும். நீங்க குசுமார்னு தினம் 108 தடவை எழுதி பழகணும். நாளை காலையில நாம ரெண்டு பேரும் பேங்க்குக்கு போறோம். குசுமாருங்கிற உங்க பேர்ல ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி லோடக்னு இவ்வளவு அமௌண்ட்டை அதுல போடுறோம். பேங்க் வந்தாச்சு பாட்டு. என்னம்மா, நம்ம பேங்க்கு கொள்ளைக்காரங்க வந்துட்டதுனால லாக்கர்ல இருந்து எல்லா நகையும் எடுத்துட்டீங்களா? அப்படிலாம் இல்லை சார், நாளைக்கு என் தங்கச்சி கல்யாணம், அதனால தான் எல்லா நகையும் எடுத்துட்டேன். ஒரு தடவை இங்க கொள்ளைக்காரங்க வந்துட்டதுனால இனிமே நிச்சயம் வரமாட்டாங்க. சீக்கிரம் நான் பார்க்கிங்ல வெயிட் பண்றேன். நீ எங்க ஓடி போயிடாத தேனா. போலாம், சீக்கிரம் குயிக் குயிக். ஐயோ, துள்ளி குதிச்சு ஓடுதுங்களே, மனசுல இளமேன் நினைப்பு. யாரும் அசையக்கூடாது. தப்பிக்க யாராவது நினைச்சீங்க? என்ன பாக்குற? சுட்டு சொல்லிடுவேன். பணத்தை எடுத்து கொடு. அவசரப்பட்டு சுற்றாதீங்க, சுற்றாதீங்க, யாரும் நவராதீங்க, அப்படியே இருங்க. யோ கேஷியர், பணத்தை எடுத்து குடியா. அப்பாடா, பிளான் பண்ண மாதிரி 6 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. டம்மி துப்பாக்கிய பார்த்து நல்லாவே பயப்படுறாங்க. 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். ஹலோ, ஆர்டி போலீஸ் ஸ்டேஷனா சார்? சார், இங்க பிசிசி பேங்க கொள்ளடிக்க போறாங்க சார், பட்ட பகல்ல.
என்னது பேங்க் கொள்ளடிக்கிறாங்களா? என்னது பேங்க் கொள்ளடிக்காங்களா? டிசிசி பேங்க் கொள்ளடிக்கிறாங்க. நான் போய் சார் 20 நிமிஷம் ஆகும் சார். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பேங்க் பக்கத்துல தான் இருக்கேன். நான் உடனே கிளம்பி போறேன். ஏய் பணத்தை எடு. தந்துறேன். ஆயிடுச்சு. இந்த நேரம் பார்த்து கார் வேற மக்கர் பண்ணுது. எப்படி கூட்டிட்டு போறதுன்னு தெரியலையே. என் பர்சலுக்கு பணம் வேணும் சார். ஐயோ எனக்கு ஒரு பிடி வந்துருச்சு. ரிகர்சல்ல சமாளிச்சேன். இப்ப என்னால முடியலையே. முகமூடியோட இன்பா முகத்தை பார்த்தா நல்லாவே இல்லையே. இப்ப அவன் முகமூடிய கைட்டணும் போல இருக்கே. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. இப்ப அந்த முகமூடிய கலட்டணுமே. என்ன யாராவது சுட வராங்களா? முடியலையே. பணத்தை எடு, என்கிட்டே வர. முகமூடிய கலட்டுனா முகம் தெரிஞ்சிடும். ஆனா கலட்டுனா தானே என் மனசு அடங்கோ. அடி பாவி. ஓ நீயா? இந்த பொம்பளையா? இந்த லேடியா? ஐயோ அந்த லில்லி ஏன் அப்படி பண்றா? ஆமா நானே தான். அப்போ அந்த 2 பேரும்? ஆனா இவங்க பில்லா ரங்கா 2 ரவுடிகளோட வந்திருக்கேன். சுட்டு தள்ளிடுவேன். இல்ல இல்ல நானும் பொம்பளை தான் பாரு. இன்னொரு பொம்பளை காட்டுறேன். நான் இல்லடி. மாட்டி விட்டுட்டாளே. சும்மா கருவத்துக்கு இந்த கழுதை காட்டினாதான் எனக்கு மனசு அடங்கும். எடி எடி. மாட்டணும் போ. பொம்பளைங்க அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. பொம்பளைங்களுக்கெல்லாம் முகமுடி நல்லாவா இருக்கு? பொம்பளைங்களா? இவங்க துப்பாக்கி காட்டியா பயந்துட்டு இருக்கீங்க? யோ இத்த தண்டி இருக்கல்ல போய் புடியா. என்ன பொம்பளைங்க சுட்டா துப்பாக்கி சுடாதா? அசைஞ்சிங்க சுட்டு தள்ளிடுவேன். அங்கதான் 5 நிமிஷத்துல போயிடுவோம்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஐயோ நம்ம மூஞ்சி எல்லாம் கேமராவுல தெளிவா தெரிஞ்சிடுச்சு. நல்லா அழகா தெரியறமா? இவ ஒருத்தி. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்க எல்லாம் தப்பா நினைக்க கூடாது. என் மருமகளுக்கு ஓசிடி வியாதி இருக்குன்னு சொன்னல, அந்த பிரச்சனை எனக்கு இருக்கு. இப்படி ஒரு வியாதியை வச்சுட்டு எங்க கூட எதுக்கு வந்த? ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். மாட்டி விடுறதா ஹெல்ப்பா? என்ன பேசிக்கிறாங்கன்னே புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு. போலீஸ் வரதுக்குள்ள காரியத்தை முடிக்கணும். சைனா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. நம்பர் 2 பாம் எடுத்துட்டு வா. ஓகே நம்பர் 1. யாருக்கும் டுபாக்கூர் பாம்னு தெரிஞ்சிடக்கூடாது. ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. இத பாத்தீங்களா? ரிமோட் பாம். ஒரு அழுத்துன மொத்த பேங்க் இடிச்சு தரமட்டம் ஆயிடும். நாங்க தற்கொலை பட, எங்க உயிரை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நாம தற்கொலை படையா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏய் நம்பர் 2 போய் பணத்தை எடுத்துட்டு வா சீக்கிரம். எல்லாம் 1 லட்சம் ரூபாய் கட்டுதானே, எடுத்து வை. 3 4 5 6 இன்னும் இருக்கு மேடம். இது போதும் எங்களுக்கு. மிச்ச தனியே வச்சுக்கோ. எனக்கு வேணாம். உனக்கு வேணாமா? அப்ப இது கள்ள நோட்டா? ஐயோ சத்தியமா நல்ல நோட்டு மேடம். ஓ அப்ப நீ நல்ல பையனா போய் அங்க நில்லு. சரிங்க மேடம். பேக்ல சுற்றாதீங்க. ஒண்ணு போயிட்டா எல்லாரும் பயப்படுறாங்க. ஏய் வயித்துல ஒண்ணு கடிச்சிட்டு இருக்கியா? நான் எங்க சுடுவேன்னு எனக்கே தெரியுது. போயிடுங்க. எங்கேயுமே சுடுவாங்க மேடம். போடா போ. போற வழியில போயிடுவான் போல இருக்கு. வெளியில சைனா கார் எடுத்துட்டு வந்திருப்பா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. ஐயோ போலீஸ் வந்துருச்சு. செத்தோம். ஐயோ போலீஸ். மாட்டிக்கிட்டோம். ஐயோ போலீஸ் வந்துருச்சு, போலீஸ் வந்துருச்சு. நம்ம சீக்கிரம் தப்பிக்கணும். வா வா வா. ஐயோ எவன்டா போலீஸ் போன் பண்ணாரு? சார் நான் தான் சார் போன் பண்ணேன். எத்தனை பேர்? 3 பேர் உள்ள போனாங்க சார். ஒருத்தன் கார்ல இறக்கி விட்டு போயிட்டான் சார். கார் டிரைவர் பாத்தியா? பார்த்தேன் சார். பாக்குறதுக்கு ஒல்லியா தனுஷ் மாதிரி ஒரு தினுசா இருந்தா. புழல் வெயில் கன்ஃபார்ம்.